Hi friends, welcome to my channel. வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு பச்சரிசி மாவு வச்சு தான் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்வோம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக ஓரியோ பிஸ்கட் வச்சு இலையில், அதாவது ஸ்டஃப் பண்ணி இலையில் நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஓரியோ பிஸ்கட் தான் வாங்கலாம்னு நினச்சேன். 2 பிஸ்கட் எனக்கு கிடைக்கல, அதனால் ஓரியோ பிஸ்கட்டும் டார்க் ஃபேண்டசி அந்த பிஸ்கட்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அதுவும் பிளாக் கலரில் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓரியோ பிஸ்கட்டில் அந்த க்ரீம் வந்து ஒயிட்டாக இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் சாக்லேட்டியாக இருக்கும், அதனால் ரெண்டுமே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா பேக்கெட்டை பிரிச்சுட்டு நம்ம வந்து அதில் இருக்கிறதெல்லாம் பிரித்து கொட்டிட்டு உள்ளே இருக்க அந்த க்ரீமை தனியாக எடுத்துக்க போகிறோம். பிஸ்கட் தனியாகவும் அதில் இருக்க க்ரீமை தனியாகவும் நல்லா பிரித்து எடுத்துக்க போகிறோம். க்ரீமையும் பிஸ்கட்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பிஸ்கட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பிஸ்கட்டை நல்லா பவுடர் ஆக்கியாச்சு. இதை இன்னொரு பவுலில் மாற்றி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்க இந்த பிஸ்கட்டில் இந்த காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் இருக்குது, இதை லைட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, ரொம்ப சேர்க்கக்கூடாது. நல்லா பிணைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு அதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான இலையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இலைக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு நல்லா ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து இலையில் நல்லா தட்டி விடுங்க. நல்லா மெல்லிசாக அளவுக்கு நல்லா அழுத்தி, ஒரு கொஞ்சம் தண்ணி கூட கையில் தொட்டுக்கிட்டு லைட்டாக அப்படியே அழுத்தி விடுங்க. நல்லா அழுத்தி சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீம் இருக்குல்ல, அந்த க்ரீமை நம்ம முழுசாக கூட வச்சுக்கலாம். நான் சும்மா அழகுக்காக 2ஆக கட் பண்ணி இந்த சைடுன்ற மாதிரி அழகாக வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக கூட வச்சுருக்கலாம். நான் எல்லா விதத்துலையும் செஞ்சுருக்கேன், வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி கூட வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து முந்திரி பருப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு சின்ன முந்திரி பருப்பு உடைச்சி அதுக்கு மேலே வச்சுருக்கேன். நீங்கள் டெக்கரேஷனுக்காக என்ன வேணாலும் அதில் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக என்ன வேணாலும், தேங்காய் கூட போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் என்கிட்ட இருந்த இந்த நட்ஸை வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதில் அந்த க்ரீம் நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அழகாக இலையை மடக்கிடுங்க. நல்லா மடக்கிட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்தோன்னா அப்படியே நின்றுக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். முழுசாக அப்படியே இந்த க்ரீம் வச்சாலும் சரி, இல்லை நான் முன்னாடி போட்ட மாதிரி ஆஃபாக கட் பண்ணி வச்சாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். என்னென்ன நட்ஸ் உங்களுக்கு தேவையோ, உங்கள் குழந்தைங்க என்ன சாப்பிடுவாங்களோ அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். செரி பழம் அது கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இருந்த நட்ஸை வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா மடிச்சுட்டு எல்லாத்தையும் போய் நான் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இட்லி செட்டில் தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இதில் அழகாக அடுக்கி வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கூட வேணாம், ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்ததுன்னா, நம்ம சாக்லேட் ரோல் சாப்பிட்ருப்போம்ல, அந்த மாதிரி இருந்தது டேஸ்ட்டு. அவ்வளோ வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வச்சுருக்க அந்த நட்ஸு, அந்த க்ரீம், அதெல்லாம் சேர்த்து இந்த கொழுக்கட்டையை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்ச கொழுக்கட்டை இது. நம்ம அரிசி மாவில் செஞ்சாலும் இதையும் செஞ்சு அடிஷ்னலாக வந்து பிள்ளையாருக்குமே படைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குழந்தைங்களுக்கு இந்த கொழுக்கட்டையை கொடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கொழுக்கட்டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.